எல்எஸ்ஜி ஆர்ஆர் இந்த மேட்ச் வந்து கண்டிப்பாக வந்து ரெக்கார்டில் எழுதக்கூடிய 18 வருஷம் ஐபிஎல்ல ரெக்கார்டில் எழுதக்கூடிய மேட்சாக மாறிடுச்சு. ஏன்னா 14 வயசு சூரியவம்சி வந்து இதில் வந்து ஓப்பன் பண்ணி அவருடைய ரெக்கார்டை வந்து பதிவு பண்ணிட்டாரு. 14 வயசில் ஒரு பையன் விளையாடுறான். ரெண்டாவது வந்து ஆர்ஆர் வந்து நல்லா விளையாண்டாங்களா, எல்எஸ்ஜி நல்லா விளையாண்டாங்களான்னு கேட்டிங்கன்னா ஆர்ஆர் நல்லா விளையாண்டாங்க, எல்எஸ்ஜியும் நல்லா விளையாண்டாங்க. நூல் இலை கேப்பில் யார் வின் பண்ணா அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியம். நூல் இலை கேப்பில் யார் வின் பண்ணாங்க அப்படின்னா, ஏற்கனவே நம்மளோட ப்ரிடிக்ஷன் சொன்னேன் எல்எஸ்சி தான் வின் பண்ணணுன்னு. நூல் இலை கேப்பில் யார் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணானா, லாஸ்ட் ஓவர் வந்து எல்எஸ்சி வந்து சூப்பராக பண்ணிட்டாங்க. 9 ரன்னு கண்டெயின் பண்ணோம். 6 பாலுக்கு 9 ரன் கண்டெயின் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு ரொம்ப 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 குறைவாக இருந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆரால் அடிக்க முடியல. போன மேட்ச்சு சூப்பர் ஓவர் போச்சு. அதுக்கு முன்னாடி எஜ்ஜிக்கிட்டு வந்து தோத்தாங்க. நான் தான் நேற்றே வந்து ரிவ்யூவில் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அவங்க வந்து ஒரு தெளிவான ஒரு ஒரு மேட்ச் வின்னிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்ககிட்ட யார்கிட்டையுமே இல்லை. ஒரு மேட்ச் வின்னர்னா எப்படி இருக்கணும்னா, மேட்சை வின் பண்ணி கொடுக்கணும். மேட்சை வின் பண்ண எடுத்துகிட்டு போய் விட்டுட்டு வந்துடக்கூடாது. மேட்சை வின் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா பட்லர் மேட்சை வின் பண்ணி கொடுக்கணும்னா மேட்சை வின் பண்ணி கொடுத்தாரு. அந்த மாதிரி ஆர்ஆரில் யார் இருக்காங்க? யாருமே இல்லை. அதை போன மேட்ச் சூப்பர் ஓவராக போச்சு. அதுக்கு முன்னாடியும் தடுமாறினாங்க, இந்த மேட்சும் தடுமாறினாங்க. எல்எஸ்ஜி வந்து நார்மலாக வந்து பூரன், மார்ஷ் அண்டு ரிஷபன் 3 பேர் அடிக்கலன்னா டீம் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருந்துச்சு. அந்த கேள்விக்கான பதில் தான் மாக்ரம் வந்து ஒரு 60 அடித்தார். பதான் வந்து ஒரு 50 அடித்தார். அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு ஒரு 180 வந்துருச்சு. இதுதான் நடக்கும். அவங்க டீம் வந்து நார்மலாகவே கிராஜுவலாகவே நல்லா இருக்குது.